இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 83ஆம் ஆண்டு நிறைவை நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி உயிர் தியாகம் செய்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு புகழஞ்சலி. ரக்ஷா பந்தனையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து. சகோதரிகளுக்கும் மகள்களுக்கும் மதிப்பும் பாதுகாப்பும் அளிக்க வேண்டியதன் தேவையை வலியுறுத்தல். டெல்லியிலும் புறநகர் பகுதிகளிலும் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். சாலைகளில் குளம் போல் தேங்கிய நீரில் மெதுவாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். தமிழ்நாட்டில் 7000க்கும் மேற்பட்டோர் சிறுநீரகம் வேண்டி காத்திருப்பு. உறுப்பு கொடையில் தமிழ்நாடு முதலிடம் என அமைச்சர் சுப்பிரமணியன் பெருமிதம். ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் போரை நிறுத்த அமைதி உடன்படிக்கை. வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையொப்பம். 354 பெட்டிகளை இணைத்து $1 கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு ரயிலை உருவாக்கிய ரயில்வே 7 இன்ஜின்களை கொண்டு 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கி சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 83ஆம் ஆண்டு நிறைவையொட்டி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 9ஆம் நாள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை காந்தி தொடங்கினார். செய் அல்லது செத்து மடி என்கின்ற முழக்கத்துடன் நாட்டின் பல பகுதிகளில் புரட்சி வெடித்தது. மும்பையில் கடற்கடை வீரர்கள் ஆங்கிலேய அதிகாரிகளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் புரட்சியை தொடங்கினர். இந்தியா விடுதலை பெற முதன்மை காரணமாக விளங்கிய வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 83ஆம் ஆண்டு நிறைவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் மகாத்மா காந்தியின் தலைமையால் ஈர்க்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் துணிச்சலுடன் பங்கேற்றவர்களின் தியாகத்தினை நினைவு கூர்வதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் துணிச்சல் நாடெங்கும் விடுதலை போராட்ட தீயை கொழுந்து விட்டறிய செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ரக்ஷா பந்தனையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வட இந்தியாவில் ஆண்டுதோறும் சிராவண மாதத்தின் பௌர்ணமி நாளில் ரக்ஷா பந்தன் விழா கொண்டாடப்படுகிறது. தமிழில் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் இந்த விழா வருகிறது. இன்று நாடு முழுவதும் ரக்ஷா பந்தன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் அன்பையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தும் வகையில் ஒருவருக்கொருவர் வண்ண கயிறுகளை கையில் கட்டிவிட்டு வாழ்த்துக்களை கூறுவது வழக்கமாகும். இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், சகோதரிகளுக்கும் மகள்களுக்கும் மதிப்பும் பாதுகாப்பும் அளிக்க வேண்டியதன் தேவையை நம் விழாக்கள் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ரக்ஷா பந்தனையொட்டி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், சகோதர சகோதரிகளிடையே பாதுகாப்புக்கான அன்பு, நம்பிக்கை ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் ரக்ஷா பந்தன் விழா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், நமது சகோதரிகளின் மதிப்பு, பாதுகாப்பு, மகிழ்ச்சி, செழிப்பு ஆகியவற்றிற்கு கடமைப்பட்டுள்ள ரக்ஷா பந்தன் விழா காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். டெல்லியிலும் அதையொட்டிய உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநில பகுதிகளிலும் இன்று அதிகாலை முதல் கனமழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளது. ஐடிஓ அருகில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து பாய்ந்ததால் அதில் நீந்தியபடி வாகனங்கள் மெதுவாக சென்றன. காலை பொழுதிலும் மழை பெய்து கொண்டு வான மேகமூட்டத்துடன் இருந்ததால் வாகனங்கள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி சென்றன. முனிர்கா மெட்ரோ நிலையம் அருகே தேங்கி நின்ற மழைநீரில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. டெல்லி ஏபிஎஸ் குடியிருப்பு அருகே மெட்ரோ பாதைக்கு கீழே கால்வாய் போல் மழைநீர் பாய்ந்தது. மோதிபாக் மேம்பாலத்தின் கீழ் குளம் போல் தேங்கிய நீரில் தத்தளித்தபடி வாகனங்கள் மெதுவாக சென்றன. கனமழையால் டெல்லி நகரின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் மெதுவாக சென்றன. டெல்லியில் பெய்த கனமழையால் பஞ்சாபி பாக் மேம்பாலத்தின் கீழுள்ள அணுகு சாலையில் குளம் போல் வெள்ளம் தேங்கியுள்ளது. இதனால் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றன. கனமழையின் காரணமாக டெல்லி மாதங்கிர் பகுதியிலும் நெடுஞ்சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்ந்தது. பாரத மண்டபம் அருகே சுரங்கப்பாதைக்குள் புகுந்த மழைநீரை மோட்டார் உதவியுடன் இறைத்து வெளியேற்றி வருகின்றனர். டெல்லியை ஒட்டிய புறநகர் பகுதியான உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா நகரிலும் கனமழை பெய்தது. இதனால் காலையில் சாலையில் வாகன போக்குவரத்தும் மக்கள் நடமாட்டமும் குறைவாகவே காணப்பட்டது. தமிழ்நாட்டில் 7000க்கும் மேற்பட்டோர் சிறுநீரகம் வேண்டி காத்துக் கொண்டிருப்பதாக மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உடல் உறுப்பு கொடை வழங்குவதில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ள தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு சார்பில் விருது வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிக எண்ணிக்கையில் உறுப்பு கொடைக்கான உறுதிமொழிகளை பெற்று உலக சாதனை படைத்த கோவை ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் முயற்சிக்கு வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பு சான்று அளித்துள்ளது. சென்னை கிண்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டது.
அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் சிறுநீரகம் வேண்டி 7,000க்கும் மேற்பட்டோருக்கும் கல்லீரல் வேண்டி 470 பேரும் காத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். முன்னாளைய சோவியத் ஒன்றியத்தில் இடம்பெற்றிருந்த குடியரசு நாடுகளான ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் அமைதி உடன்படிக்கையில் கையொப்பமிட்டுள்ளன. முன்னாளைய சோவியத் ஒன்றியத்தில் இடம்பெற்றிருந்த ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் அருகருகே இருந்தாலும் அவற்றுக்கிடையே எல்லை தகராறு 40 ஆண்டு காலமாக இருந்து வருகிறது. அஜர்பைஜான் நாட்டில் உள்ள ஆர்மீனியாக்களின் பழமை வாய்ந்த குடியிருப்பான நாகர்னோ கரபாக் தொடர்பாக இரு நாடுகளும் சண்டையிட்டு வந்தன. இரு நாடுகளும் அமைதி உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நியூயார்க்கில் அஜர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ், ஆர்மீனிய பிரதமர் நிக்கோல் பசினியன் ஆகியோரிடையே அமைதி உடன்பாடு கையொப்பமானது. அதன்பின் இருவரின் கைகளையும் ட்ரம்ப் சேர்த்து வைத்தார். அவர்கள் கைகுலுக்கிக் கொண்டது வரலாற்று சிறப்புமிக்கது என்று ட்ரம்ப் வர்ணித்தார். இரு நாடுகளிலும் போக்குவரத்திற்கான தடங்களை திறப்பது, வணிகம், அரசுமுறை தொடர்புகள் ஆகியவற்றை ஊக்குவிப்பது இந்த உடன்பாட்டில் அடங்கும். 6 ரேகைகளில் உள்ள 354 பெட்டிகளை இணைத்து 4,5 கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு ரயிலை உருவாக்கி அதனுடன் 7 என்ஜின்களை இணைத்து இயக்கி இந்திய ரயில்வே சாதனை படைத்துள்ளது. பொதுவாக ஒரு சரக்கு ரயிலில் 50 பெட்டிகள் வரை இருக்கும். இந்த 50 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் நெடுஞ்சாலை கடவில் தாண்டி செல்லும் பொழுது அதை கடந்து செல்ல காத்திருப்போர் பொறுமை இழந்து விடுவர். இந்நிலையில் பீகாரின் ஹாஜிப்பூரை தலைமையிடமாக கொண்ட கிழக்கு மத்திய ரயில்வே 59 பெட்டிகளை கொண்ட 6 சரக்கு ரயில் ரேக்குகளை ஒன்றாக இணைத்துள்ளது. முதலில் 2 என்ஜின்களை இடையிடையே ஒவ்வொன்று என மொத்தமாக 7 என்ஜின்களையும் அதனுடன் இணைத்துள்ளது. 7 என்ஜின்கள் 354 பெட்டிகள் கொண்ட இந்த நீண்ட சரக்கு ரயிலின் மொத்த நீளம் 4,5 கிலோமீட்டர் ஆகும். இந்த நீண்ட நெடிய சரக்கு ரயிலை உத்தரப்பிரதேசத்தின் ஹன்ஷ் கவாஜா முதல் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கர்வா ரோடு வரை 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கி கிழக்கு மத்திய ரயில்வே சாதனை படைத்துள்ளது. சராசரியாக மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி 5 மணி நேரத்தில் ரயில் சென்றடைந்ததாக ரயில்வே செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மாணவர்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. வால்பாறை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார் தலைமையில் தலைமை ஆசிரியர் சிவன்ராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருள்களால் ஏற்படுகின்ற தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பள்ளி வளாகத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக மாணவர்கள் தலைமை அஞ்சலகம் வரை சென்றனர். முன்னதாக அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இந்த பேரணியில் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், காவல்துறையினர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமை தொகை பெற ஏராளமான பெண்கள் குவிந்தனர். வால்பாறையில் நடைபெற்ற முகாமினை நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி தொடங்கி வைத்தார். இம்முகாமில் வருவாய்த்துறை, நகராட்சி நிர்வாகம் தொடர்பான அதிகாரிகள் கலந்து கொண்டு இலவச வீடு, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமை தொகை கோரி வந்திருந்த மனுக்களை பொதுமக்களிடம் பெற்றுக் கொண்டனர். மகளிர் உரிமை தொகை வேண்டி மட்டும் 300 மனுக்கள் வந்திருந்தன. ஏற்கனவே 3 முகாம்கள் நடந்துள்ள நிலையில் 4வது முகாமிலும் நம்பிக்கையோடு ஏராளமான பொதுமக்கள் காத்திருந்து மனுக்களை அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாளையங்கோட்டையில் சாதி மாறி காதலித்த கவின் கொல்லப்பட்டதை கண்டித்து விழுப்புரத்தில் புரட்சி பாரதம் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் மாநில செயலாளர் பரணி மாறி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் இனியும் ஆணவ படுகொலைகள் நடைபெறாமல் இருக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என பலமுறை முறையிட்டும் செவிசாய்க்காத தமிழக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பூவை ஜெகன்முத்தரா அவருக்கு ஆணைக்கு இணங்க தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் புரட்சி பாரத சார்பில் ஆங்காங்கு கண்டனம் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் மேம்பாலத்தில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோவில் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் பெங்களூரிலிருந்து கோவைக்கு பிஸ்கட் ஏற்றிக்கொண்டு சென்ற கண்டெய்னர் லாரி ஒன்று கவிழ்ந்தது. இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டுநர் விஜயகாந்த் ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த மேம்பாலத்தில் உள்ள வளைவு பகுதி மிகவும் தாழ்வாக உள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக கூறப்படுகிறது. போக்குவரத்து துறையினர் இந்த மேம்பாலத்தில் நடைபெறுகின்ற விபத்துகளை தடுக்க நடவடிக்கைகளை எடுக்காமல் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விபத்துக்குள்ளான கண்டெய்னர் லாரியிலிருந்து டீசல் வழிந்தோடிய நிலையில்
தீயணைப்பு துறையினரோ போக்குவரத்து துறையினரோ விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு வரவில்லை என்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் நரசிங்கபுரத்தில் அடிப்படை வசதிகள் கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். ஆத்தூர் அருகே உள்ள நரசிங்கபுரம் நகராட்சியில் குடிநீர், கழிவுநீர் கால்வாய், மின்விளக்கு, கண்காணிப்பு கேமரா ஆகிய அடிப்படை வசதிகளை செய்யவில்லை என கூறி தமிழக வெற்றிக் கழகத்தினர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதன்பின் நகராட்சி ஆணையாளர் ஜீவிதாவிடம் மனு அளித்தனர். அடிப்படை வசதிகளை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என எச்சரித்தனர். இதில் நரசிங்கபுரம் நகர தாவேக செயலாளர் வினோத்குமார் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பாஜக வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வாசுதேவநல்லூர், சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிகளுக்கான பாஜக வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் புளியங்குடியில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மொழி என்பது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு மட்டுமே என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை எதிர்க்கும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள மாநில கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையில் தேசிய கல்விக் கொள்கையின் பல்வேறு கூறுகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். திமுக எப்போதும் இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தது கிடையாது என்றும் நயினா நாகேந்திரன் பேசினார். குன்றத்தூர் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் துறை மாணவர்கள் விமானங்கள் மீது பறவைகள் மோதுவதை தடுக்கும் வகையில் புதிய செமிகான் சிப்பை தயாரித்து அசத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் செமிகான் நாளையொட்டி தொழில் கல்விக்கூட சங்கம் என்ற தலைப்பில் சிறப்பு கண்காட்சியும் கருத்தரங்கும் நடைபெற்றது. இதில் எலக்ட்ரானிக் துறையில் செமிகான் தொழில்நுட்ப வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, பயிற்சிகள் உள்ளிட்டவை குறித்து கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் முன்னணி நிறுவனங்களை சேர்ந்த பலர் உரையாற்றினர். சிஐடி கல்லூரி மாணவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடித்த செமிகான்களை காட்சிப்படுத்தினர். விமானங்கள் வானில் பறக்கும் போது பறவைகள் மீது மோதாமல் தடுக்கும் செமிகான் தயாரித்துள்ளது பெரும் வரவேற்பு பெற்றது. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல 1 லட்சம் கோடிக்கு கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது ஃபேப்ரிகேஷன்ஸ் லைன்ல. அது இல்லாம ஃபேப்லெஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறையா இந்த துறை வளர்ந்துகிட்டு இருக்குது. இங்க இந்தியாவில் ஃபேப்ரிகேஷன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபேப் லைன்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. பட் நிறைய வருஷமா நம்ம R&D இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அது மிக வேகமாக இப்போ வளர்ந்துட்டு இருக்கு. உலகத்துல எந்த நாட்டை சேர்ந்த செமிகண்டக்டர் கம்பெனியும் அவங்களுடைய ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியாவை நம்பி இருக்கிறாங்க. இந்தியாவில் அவங்க சென்டர்ஸ் வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அதுல ஒரு வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பட்டன் கடை உரிமையாளரை அரிவாளால் வெட்டி கொன்ற 2 மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. சொக்கம்பட்டியை சேர்ந்த மணிகண்டன் கடையநல்லூர் புதிய பேருந்து நிலையத்தில் பட்டன் கடை வைத்திருந்தார். பைக்கில் சென்ற மணிகண்டனை மிலாமுருகன், முருகேஸ்வரன், வீரகேரளமுதூரை சேர்ந்த சுப்பிரமணியன் ஆகிய 3 வழிமறித்து வெட்டி கொன்றுள்ளனர். இந்த வழக்கில் 3வரையும் கைது செய்த காவல்துறையினர் விசாரித்தனர். வழக்கு நிலுவையில் இருந்தபோதே மிலாமுருகன் இறந்துவிட்டார். வழக்கின் விசாரணை தென்காசி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி முருகேஸ்வரன், சுப்பிரமணியன் ஆகிய 2 ஆயுள் தண்டனையும் ஆளுக்கு 5000 ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குளங்களுக்கு ஆற்றுநீர் செல்லும் வழித்தடங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட பல லட்சம் கன அடி நீர் வீணாக கடலில் கலந்து வருகிறது. இந்நிலையில் காவிரி கடைமடை பகுதிகளில் ஏரி, குளங்களில் தண்ணீரின்றி வறண்டு கிடப்பதாக பொதுமக்களும் விவசாயிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் பொதுப்பணித்துறை சிறப்பு கண்காணிப்பு பொறியாளர் திருமலைக்குமார் மயிலாடுதுறை அருகே தண்ணீரின்றி வறண்டு கிடந்த குளங்களை பார்வையிட்டு கிளை வாய்க்கால்களை ஆய்வு செய்தார். வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டு குளங்களுக்கு தண்ணீர் செல்வதையும் பார்வையிட்டார். அப்போது மயிலாடுதுறை நீர்வளத்துறை செயற்பொறியாளர் மாரிமுத்து, உதவி செயற்பொறியாளர் சங்கர், உதவி பொறியாளர் கண்ணதாசன் ஆகியோர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் தன் மீது பொய் புகாரில் வழக்கு பதிவு செய்த காவல் துணை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் வழக்கு தொடுத்துள்ளார். தொண்டியை செய்த வழக்கறிஞர் கலந்தர் ஆஷிக் அகமது மீது பொய்யாக வழக்கு பதிவு செய்து திருவாடானை காவல் நிலையத்தில் கடுமையாக தாக்கி சிறையில் அடைத்தனர். சிறையிலிருந்து வெளியே வந்த அவர் தன் மீது பொய் புகார் அளித்த முருகேசன், திருவாடானை காவல் துணை கண்காணிப்பாளராக இருந்த புகழேந்தி கணேஷ், தொண்டி காவல் ஆய்வாளர் ராஜேஸ்வரி, மகளிர் காவல் ஆய்வாளர் கலாராணி, உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கை செப்டம்பர் 3ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிபதி ஆண்டனி ரிஷான் தேவ் உத்தரவிட்டார். வழக்கறிஞர் அடிப்படையில் புகார் மனு எழுதி கொடுத்து காவல் நிலையம் சென்று புகார் மனு கொடுத்தோம். பின்பு அந்த ராஜலட்சுமி என்பவர் காவல்துறையால் போலி மருத்துவர் என்று கைது செய்யப்பட்டார்.
அந்த வழக்கிலே வேண்டுமென்றே திருவாடானையில் டிஎஸ்பியாக இருந்த புகழேந்தி கணேஷ் உள்ளிட்ட காவல் அதிகாரிகள் என்னை 5வது எதிரியாக அந்த வழக்கிலே சேர்த்தார்கள். என்னை பின்பு கைது செய்த அந்த காவல்துறையினர் என்னை சட்டத்திற்கு புறம்பாக அடைத்து வைத்து சித்திரவதை செய்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு தாக்கி மிரட்டி என்னை காவலில் அடைப்பதற்காக திருவாடானை நீதியரசர் முன்பு ஆஜர் செய்த போது நான் நடந்த சம்பவங்களை எல்லாம் அவரிடத்தை தெரிவித்தேன். அவரும் அதை பதிவு செய்து கொண்டார்கள். தேர்தல் அறிக்கையில் கூறியபடி 70 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர்களுக்கு 10 விழுக்காடு கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் மாணிக்கம் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் 45ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் ஆண்டு பேரவை கூட்டமும் நடைபெற்றன. இதில் சங்கத்தின் மாநில தலைவர் மாணிக்கம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு 22 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் மாணிக்கம் ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்கு குடும்ப பாதுகாப்பு நிதியை 2.5 லட்சம் ரூபாயாக தமிழக அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மயிலாடுதுறை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் 45ஆம் ஆண்டு நிறைவு விழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு விழாவிலே பல முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. அதிலே குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 70 வயது முடிந்தவர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம், 10% குடும்ப ஓய்வூதியம் வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே ஒரு வாக்குறுதி அளித்துள்ளார்கள். தனியார் மதுபான கூடத்தை அகற்றக் கோரி பெரியகுளம் நகர்மன்ற கூட்டத்தை நடத்தவிடாமல் நகர்மன்ற உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் தலைநகர் சுவிதா தலைமையில் ஆணையாளர் தமிகா சுல்தானா முன்னிலையில் நடைபெற்றது. இதில் நகர்மன்ற உறுப்பினர் கூட்டத்தில் வாசிக்க வைத்திருந்த மைக்கை தள்ளிவிட்டு நகர்மன்ற தலைவர் இருக்கை முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். நகர்மன்ற தலைவரின் மதுபான கூடத்தை அகற்றக் கோரி கூட்டத்தை நடத்த விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மதுபான கூடத்தை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டத்தை நகர்மன்ற உறுப்பினர் கைவிட்டார். காரைக்கால் திருநள்ளாறு அகலங்கண்ணு ஆற்றில் நண்பர்களுடன் குளிக்கும் போது நீரில் மூழ்கிய அரசு கல்லூரி மாணவர் உயிரிழந்ததால் பெற்றோர்கள் கதறி எழுந்தனர். காரைக்கால் தளத்தெருவை சேர்ந்த மாரியப்பனின் 2வது மகன் நிதின் பிரியன். இவர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் 4 இளைஞர்களுடன் சேர்ந்து திருநள்ளாறு அகலங்கண்ணு தடுப்பணையில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நிதின் பிரியன் நீருக்குள் மூழ்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினரும் மீனவர்களும் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆற்றில் தேடி அவருடைய சடலத்தை மீட்டனர். சடலத்தை கரைக்கு மீட்டபோது அவரது பெற்றோர்கள் கதறி எழுந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை தருமபுரத்தில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஜப்பானியர்களை தருமபுரம் ஆதீனம் பாராட்டினார். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரி சார்பில் தமிழர் கலை மற்றும் பண்பாடு என்ற தலைப்பில் ஒருநாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தலைப்புகளில் 5 அமர்வுகளாக நடைபெற்றது. இந்த கருத்தரங்கத்தின் நிறைவு விழாவில் தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டனர். மேலும் இதில் பங்கேற்ற ஜப்பானியர்களுக்கும் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் அருளாசியும் வழங்கினர். அப்போது பேசிய ஆதீனம் இடர்களை இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்பதை ஜப்பானியர்கள் உணர்ந்ததால் தான் சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுவதாக தெரிவித்தார். உழைப்புக்கு எடுத்துக்காட்டாக திகழ்பவர்கள் ஜப்பானியர்கள் என்றும் பாராட்டினார். இந்த கருத்தரங்கத்தில் ஜப்பான் சில ஆதீனம் பாலகும்ப குருமணி தலைமையில் ஜப்பானியர்கள் 80 பேர் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற உலக பள்ளிகள் அணி சாம்பியன்ஷிப் சதுரங்க போட்டியில் சென்னை பள்ளி மாணவர்கள் சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டனில் பன்னாட்டு சதுரங்க கூட்டமைப்பு சார்பில் உலக பள்ளிகள் அணி சாம்பியன் போட்டி நடைபெற்றது. இதில் 55 நாடுகளின் சிறந்த பள்ளி அணிகள் கலந்து கொண்டனர். இந்தியாவிலிருந்து தனியார் பள்ளி சார்ந்த சதுரங்க போட்டி வீரர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பள்ளியை சேர்ந்த வேலவன் தலைமையில் 5 பேர் கலந்து கொண்டனர். ஒரு வாரம் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே எந்த நாட்டோடும் தோல்வியை சந்திக்காமல் தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். போட்டியில் வென்று விமானம் மூலம் சென்னை திரும்பிய மாணவர்களுக்கு விமான நிலையத்தில் சக மாணவர்களும் பெற்றோர்களும் வரவேற்பு அளித்துள்ளனர். படிக்கிறேன். என் பேர் பிரணவ் கேபி. நான் வேர்ல்ட் ஸ்கூல் ஸ்டீம் செஸ் டோர்னமெண்ட்ல போர்டு நம்பர் 5 ஆடினேன். 7க்கு 6.5 எடுத்தேன். எங்க டீம் கோல்டு வின் பண்ணது ரொம்ப பெருமையா இருக்கு. கரஸ்பாண்டன்ட் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. வேலவன் சாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. டீம்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு, என்கரேஜ் பண்ணாரு. அவருக்கும் தேங்க்யூ. இந்த ஈவெண்ட்டுக்கு செலெக்ஷன் போன வருஷம் ஆகஸ்ட்ல அசாம்ல நடந்துச்சு.
அதில் நாங்கள் கோல்டு வின் பண்ணனால ஆல் இந்தியா செஸ் ஃபெடரேஷனும் வேலம்மாள் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸும் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த வாஷிங்டன் டிசிக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் அண்ட் அகாமடேஷன் எல்லாத்தையும் அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் இன்டர்நேஷனல் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும். எல்லாருமே ஃபுல் ஃபோக்கஸாக செஸ் தான் பார்க்குறாங்க. படிப்போம், ஜனவரிலேருந்து படிப்போம். ஆனால் மற்றபடி ஸ்கூல் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஃபுல்லாக செஸ் விளையாடு. வேலம்மாள் ஸ்கூலும் லைக் செஸ்ஸுக்கு இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. மதுரை மாவட்ட தடகள அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. தமிழ்நாடு மாநில அளவிலான ஜூனியர் ஓபன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டி மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு செயலாளர் லலிதா பரிசு வழங்கினார். விழாவில் தலைவர் கோபாலகிருஷ்ணன், உஸ்மான் அலி ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய லலிதா, இந்த போட்டியில் வென்ற தமிழ்நாட்டு வீரர்களை தேர்வு செய்து புதுச்சேரியில் நடைபெறவுள்ள தடகள போட்டிக்கு அனுப்பி வைக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான 72 அடி உயரம் கொண்ட மகா பிரத்யங்கரா காளிக்கு ஆடி மாத 4வது வெள்ளியை முன்னிட்டு 1008 குடம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டியில் மகா பிரத்யங்கரா காளி தேவிக்கு ஆடி மாத 4ஆம் வெள்ளிக்கிழமையன்று மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் கேட்கும் வரங்களை அள்ளித் தருவாள் என்பது ஐதீகம். இந்த ஆண்டுக்கான 1008 மஞ்சள் நீர் குட ஊர்வலத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பெண்கள் அம்மனுக்கு பிடித்த நீல வண்ணத்தில் புடவை அணிந்து மஞ்சள் நீர் குடத்தை தலையில் சுமந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து சென்று கோவிலை அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு 1008 குடம் மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பக்தர்களுக்கு அன்னதானமும் காளியிடம் பூசிக்கப்பட்ட நாணயமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் ஆலய நிர்வாகி ஜனார்த்தனன் சுவாமி தலைமையில் நடைபெற்றன. திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை சுற்றி வந்து அண்ணாமலையார் கோவிலில் வழிபட்டனர். திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வந்து வழிபடுவது வழக்கம். ஆடி மாத பௌர்ணமியொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திர, கர்நாடக மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருக்கின்றனர். இவர்கள் 14 கிலோமீட்டர் தொலைவுக்கு மலையை சுற்றி வலம் வந்து அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்று வழிபட்டனர். பௌர்ணமி நாளையொட்டி சிறப்பு பேருந்துகள், சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பக்தர்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருந்தது. மதுரை மாவட்டம் அழகர் மலையில் அமைந்துள்ள கள்ளழகர் கோவிலில் ஆடிப்பெரும் திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். அழகர் மலை கள்ளழகர் கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இங்கு ஆடிப்பெரும் திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்றது. கள்ளழகர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேரோட்ட நாளில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா என்னும் முழக்கத்துடன் வடம் பிடித்து தேரெழுத்தனர். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வைத்திரெட்டிப்பாளையம் படை வீட்டம்மன் கோவிலில் ஆடி திருவிழா தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. பன்ருட்டி வைத்திரெட்டிப்பாளையத்தில் படை வீட்டம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேரில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மனை அமர வைத்து பக்தர்கள் வடம் பிடித்து தேரெழுத்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பன்ருட்டி காவல் ஆய்வாளர் வேலுமணி தலைமையிலான காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 75,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 25 ரூபாய் குறைந்து 9,445 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 200 ரூபாய் குறைந்து 75,660 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 82,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 127 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,27,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்கு சந்தையில் இன்று பங்கு வணிகம் உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு வெளியீட்டு குறியீட்டு எண் சென்செக்ஸ் 765 புள்ளிகள் குறைந்து 79,858 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 233 புள்ளிகள் குறைந்து 24,363 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் 83ஆம் ஆண்டு நிறைவில் நினைவு கூர்ந்த பிரதமர் மோடி உயிர் தியாகம் செய்து விடுதலை போராட்ட வீரர்களுக்கு புகழஞ்சலி. ரக்ஷா பந்தனையொட்டி குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து.
சகோதரிகளுக்கும் மகள்களுக்கும் மதிப்பும் பாதுகாப்பும் அளிக்க வேண்டியதன் தேவையை வலியுறுத்தல். டெல்லியிலும் புறநகர் பகுதிகளிலும் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம். சாலைகளில் குளம் போல் தேங்கிய நீரில் மெதுவாக சென்ற வாகனங்கள். தமிழ்நாட்டில் 7000க்கும் மேற்பட்டோர் சிறுநீரகம் வேண்டி காத்திருப்பு. உறுப்பு கொடையில் தமிழ்நாடு முதலிடம் என அமைச்சர் சுப்பிரமணியன் பெறுவது. ஆர்மீனியாவும் அஜர்பைஜானும் போரை நிறுத்த அமைதி உடன்படிக்கை. வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் கையெழுத்து. 354 பெட்டிகளை இணைத்து 4.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சரக்கு ரயிலை உருவாக்கிய ரயில்வே 7 இன்ஜின்களை கொண்டு 200 கிலோமீட்டர் தொலைவுக்கு இயக்கிய சாதனை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.